நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸ் மந்தோட ஹையை மார்க் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் மந்தோட லோ அதை மார்க் பண்ணுறேன். அதுக்கும் நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், வீக்லி கேண்டில் வச்சுக்கிறேன். வீக்லி கேண்டிலில் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை மார்க் பண்ணுறேன். அதுக்கு நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கோட லோவை மார்க் பண்ணுறேன். அதுக்கும் நான் ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் டே கேண்டில் வைக்கிறேன். டே கேண்டிலில் ப்ரீவியஸ் டேங்கிறது வந்து இன்னையோட டே. ஸோ இன்னையோட டேவை ஹையை நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு வந்து வைலட் கலர் கொடுத்துக்கலாம். லோவையும் மார்க் பண்ணுறேன். அதுக்கு வைலட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஓவராலாக நம்ம மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைய போகிறேன். மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துக்கிறேன். அடுத்து டாப் சைடில் எந்த மாதிரி ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டாப் சைடில் மேக்ஸிமம் டச் ஆகிற பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். இப்போது 15 மினிட்ஸ் கேண்டிலில் நம்மளோட மார்க்கெட்டு நாளைக்கு எப்படி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 15 மினிட்ஸ் கேண்டிலில் என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குங்கிறத பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் இருக்கிற ட்ரெண்டை கனெக்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட்ஸு. ஸோ மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து எங்கே மேக்ஸிமம் டச்சஸ் பாயிண்ட் இருக்குங்க பார்க்குறேன். அதையும் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கரெக்டாக இன்னையோட ஹைக்கு வருது. ஸோ இந்த இடம் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு வீடியோவுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் நான் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் டபுள் பாட்டம் ஜஸ்ட்டு வரைஞ்சி காட்டுறேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷனை நம்ம எடுத்துக்கணும். டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறதுக்கு சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நான் மொமெண்டம் சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்தையும் நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இல்லை ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கலாம். அதை வந்து டாட்டட் லைனில் கொடுத்துப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நல்ல மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது டபுள் பாட்டத்தோட கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இந்த இடம் வந்து ரெசிஸ்டாக இருக்கும். அதாவது 17,600 ரேஞ்சு. எகெயின் இப்படி கீழே இறங்கிட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இது அப் ட்ரெண்ட் போய் இந்த ரேஞ்ச், அதாவது 17,730 அந்த ரேஞ்சை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே வந்து கன்சல்டேஷன் மோடில் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட லோ இந்த இடம் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னையோட டேவோட லோ இந்த இடம் வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோ வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சப்போஸ் எக்ஸ்ட்ரீம்லி டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரீவியஸ் மந்த்தை கட் பண்ணி கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட மொமெண்டமுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் வீக்கு, இன்னையோட டே இதோட ஹை லோவை ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன். நீங்களும் அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். இதை நீங்கள் மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு மார்க்கெட்டோட மொமெண்டமை புரிஞ்சிக்க முடியும். எந்த மாதிரி மூவ் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டிலில் என்ன மாதிரி ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அந்த ட்ரெண்டை
ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன், அந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். செகண்ட் இன்னொரு ட்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இந்த ட்ரெண்டும் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதிலேருந்து மார்க்கெட் 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டபுள் பாட்டம் தெரியுதா உங்களுக்கு? ஓகேங்களா? இன்றைய கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு, டபுள் பாட்டம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச், ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் இந்த ட்ரெண்டோட ஹையும், அது வந்து எங்கே இருக்குது? 42,230 இல்லை 200 இந்த ரேஞ்சு. ஸோ நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியாவை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 41,676 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து கன்சால்டேட் ஆகுது அப்படின்னா இந்த இன்னையோட டே ஹைலோ இருக்குல்ல, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கன்சால்டேட் ஆக சான்ஸ் இருக்குது. டே பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ரேஞ்ச் 40,000ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். டவுன் ட்ரெண்டாக இருந்ததுனா தான் இந்த 40,000 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 39,790, அதுக்கு அடுத்து வந்து 39,540 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ டேவை கட் பண்ணி நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் வைக்குது, 5 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிதுன்னா நீங்கள் கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், இந்த ஏரியாவை ரெசிஸ்டன்ஸாக ட்ரை பண்ணி. சப்போஸ் ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னையோட டே லோவை கட் பண்ணுதுன்னா இந்த இடத்த ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு 40,000 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன ப்ராஃபிட்டை எதிர்பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டில் எதிர்பார்க்காதீங்க. மார்க்கெட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எடுக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மினிமம் ப்ராஃபிட் எதிர்பாருங்க. நீங்கள் போடுறதுலேருந்து 5 to 10% இல்லைனா 10 to 15%, மேக்ஸிமம் 10 to 15% எதிர்பாருங்க. அந்த லாபம் கிடைச்சா போதும். அடுத்தடுத்த ட்ரேடிங்கில் டெய்லி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாள்லேயே நம்ம ட்ரேட் பண்ணி மொத்த லாபத்தையும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு நாளும் ஒரு மூமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சிக்கணும், என்ன மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது, என்ன மாதிரி மூவ் ஆகுது அப்படிங்கிறத. இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும்னா, கண்டினியூவாக நீங்கள் மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணணும். அது எங்கே மூவ் ஆகுது, எங்கே டவுன் ஆகுது அப்படிங்கிறத இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் நீங்கள் வரையணும். நீங்கள் எப்போ ஓனாக வரைஞ்சி அது அந்த இடத்துல பட்டு திரும்புகிறப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இப்போ வந்து நம்ம வரைஞ்ச சப்போர்ட் கரெக்டாக இருக்குது, நம்ம வரைஞ்ச ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு. அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்.